வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்காமே நான் துவா செஞ்சேன். எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா உடனே கபுல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு வானவரின்று கொண்டு யா அல்லாஹ் இவருக்கும் அதே போல கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய துஆ கபுல் ஆகிறதுக்கான ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு வார்த்தைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு 10 தடவையும், அல்ஹம்துலில்லான்னு 10 தடவையும், அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னு 10 தடவையும் சொல்லுவாங்களாம். சொல்லி முடிச்சுட்டு இந்த ஒரு துஆ ஓதியிருக்காங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு துஆ இந்த துஆ. அதாவது நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு? ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் தேவை. ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவை அப்படின்னா, பணத்தை விட ஆரோக்கியம் தான் முக்கியம். எப்படின்னா, இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கள்ல, மருத்துவமனையில் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டால் தெரியும். அவங்களுடைய எந்த சிந்தனையுமே பணத்தை பற்றியோ வேறு எதை பற்றியுமே இருக்காது. அவங்களுக்கு இப்போது இதை விட்டு நல்லபடியாக இந்த நோய் குணமாகி போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு தாட்டாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல அவங்களுக்கு முக்கியம் ஆரோக்கியம் மட்டும்தான், பணம் கிடையாது. இப்போது ரொம்ப கடனில் தத்தளிச்சிட்ருக்க ஒரு மனிதர், அந்த மனிதருக்கு ஆரோக்கியம் முக்கியம் கிடையாது, பணம் தான் முக்கியம். இந்த மாதிரி நம்மளுடைய மனிதர்களுடைய பிரச்சனைகள் வெவ்வேறு, ஆனால் எல்லா பிரச்சனையுமே ஒன்று தான். அதாவது எல்லாருக்குமே பிரச்சனைங்கிறது வரத்தான் செய்யும், ஆனால் வெவ்வேறு வடிவத்தில் வருது, அவ்வளோதான். பிரச்சனையே இல்லாமல் வாழவே ஒரு மனுஷனால் முடியாது. அப்போ இந்த பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி சமாளிக்கணும், எப்படி நம்ம அதை நோக்கி போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணுமே தவிர துவண்டு போய் நம்ம உட்காந்துடக்கூடாது. நம்மளுடைய துஆங்கிறது நம்மளுடைய விதியவே மாற்றக்கூடியது. நம்மளுக்கு ஏற்கனவே அல்லாஹ் தஆலா எழுதியிருப்பான்ல, அந்த விதி இப்படி தான் என்னோடய வாழ்க்கை நடக்கும், இப்படியெல்லாம் இவன் கஷ்டப்படுவான்னு, அந்த விதியவே அவனுடைய துஆ மாற்றிடும். ஒரு முறை ஒரு மனிதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது நடந்து போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு மலக்குல் மௌத்தும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிகிட்ருக்காங்க. அப்போது மலக்குல் மௌத் சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள், அவர் தான் நாளைக்கு வஃபாத்தாக போகிறாரு, அவர் ஜனாசா எப்படி நடந்து போயிட்டுருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு மலக்குல் மௌத் சொல்கிறாங்க அந்த மனிதரை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது 2-3 நாள் கழித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதே மனிதரை அதே ரோட்டில் பார்க்குறாங்க. உடனே மலக்குல் மௌத்துக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மனிதனோட உயிரை அன்னைக்கே அல்லாஹு தாலா பறிக்க உத்தரவிட்டிருந்தான் இல்லை, என்னாச்சு? இல்லை அவரை போல் வேற ஒருத்தவரா, அவர் சாயலில் உள்ளவரா இவர் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மலக்குல் மௌத் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் பார்த்தது அந்த மனிதரை தான், அவரைத்தான் நீங்கள் நான் சொன்ன மனிதரை கரெக்டாக தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அப்பையும் அவரோட ரூஹை எடுக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மனிதர் சொன்னார், மலக்குல் மௌத் சொன்னாங்களாம், அதாவது அந்த மனிதன் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தான். அப்போது ஆனால் யாருக்கு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருந்தான்னா, அவன் மனைவிக்கும் குழந்தைக்கும் பசியால் இருந்தாங்க. அப்போ சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருந்தான். அப்போது ஒரு ஏழை ஐயா தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். உடனே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சாப்பாடை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. உடனே அவர் எப்படி தெரியுமா துவா செஞ்சார், அல்லாஹ் இவருக்கு நீண்ட ஆயுளை நீ கொடுத்துடு அப்படின்னு அந்த ஏழை துவா செஞ்சுட்டு போயிட்டாரு. அதன் மூலமாக அல்லாஹு தாலா அவருக்கு நீண்ட ஆயுளை எழுதிட்டான் அப்படின்ட்டு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ மற்றவருடைய துவாக்கு எவ்வளோ பெரிய இதை அல்லாஹு தாலா கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் துஆக்கு இருக்கிற ஸ்பெஷலே இதுதான். ஒருத்தவங்களோட தலை விதியவே துஆ மாற்றி அமைச்சிரும். அப்போது தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். கண்டிப்பாக
துஆனால எல்லாமே மாற்ற முடியும். நம்மளுடைய தலை விதியவே துஆ மாற்றுது. இந்த துஆவோட சிறப்பை நம்ம அறிஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட நம்ம எப்போவுமே துஆ செஞ்சுட்டே இருப்போம். அதுலேயும் குறிப்பாக நம்ம வந்துட்டு ஃபர்லு தொழுது முடிச்சதுக்கப்புறம் செய்யக்கூடிய துஆ மிக மிக சிறந்த துஆ. அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய துஆக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் நம்மள சிலர் என்ன பண்ணுறோம் தெரியுமா, தொழுது முடிச்சுட்டு அவசரமாக ஏதாச்சும் ஒரு வேலை அப்படின்னா சும்மா கையேந்தி துவா கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பொடுப்போக்காக செய்யக்கூடிய துவா. நிச்சயமாக பொடுப்போக்காக செய்யக்கூடிய துவாக்கு வந்து அல்லாஹ் கிட்ட வேல்யூவே இருக்காது. ஏன் அப்படின்னா துவானா எப்படி இருக்கணும், அல்லாஹை மட்டுமே நம்பி அடிமனசுலேருந்து நம்ம அல்லாஹ் கிட்ட பேசணும். இறைவா எனக்கு நீ இதை கொடு அப்படின்ட்டு அவங்கிட்ட நம்ம உருகி நம்ம கேட்கணும். அதை விட்டுட்டு பொடுப்போக்காக தயவு செஞ்சு துவா செய்யவே செய்யாதீங்க. அப்படி அவசரமாக இருந்துச்சு அப்படின்னா கூட துவாக்காக கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷத்தையாச்சும் ஒதுக்கி அல்லாஹ் இடத்துல கேளுங்க. கேட்டது எல்லாத்தையுமே அவன் கண்டிப்பாக நம்மளுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து இந்த ஒரு துவாவை தான் வந்து ஓதுவாங்களாம். அந்த அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ்னு 10 முறை சொன்னதுக்கப்புறமா தஹஜ்ஜத்தில் என்ன ஓதுவாங்க அப்படின்னா, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வஹ்தினி வர்சுக்னி வ ஆஃபினி. யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக, மேலும் எனக்கு உணவளிப்பாயாக, மேலும் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. துவா ஓதிட்டு அதுக்கு பின்னாடி கியாமத் நாளில் நின்று கொண்டிருக்கும் நெருக்கடியை விட்டும் எனக்கு பாதுகாவல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்பாங்களாம். அல்லாஹும் மகுஃபிர்லி, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. என்ன கேட்குறோம் அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் என்னோடய பாவத்தை மன்னிச்சிரு. அப்புறம் வந்துட்டு எனக்கு நேர்வழியை காட்டியது வருசுக்குனி, எனக்கு வந்து ரிஸ்கோட வாயில் எனக்கு திறந்துரு. ஆஃபினி, எனக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுத்துரு. ஒரு மனுஷனுக்கு தேவை இது 4 மட்டும்தான். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிட்டான் அப்படின்னாவே நம்மளுடைய துவாக்களை வந்து கபுல் செஞ்சிருவான். நம்மளை வந்து பாவம் இல்லாத மனிதராக ஆக்கிடுவான். அப்புறம் வஹதினி, எனக்கு நேர்வழியை காட்டிடு. அதாவது நேர்வழியை காட்டிட்டான் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிடுவோம், தப்பான வழிக்கு நம்ம போக மாட்டோம். வருசுக்குனி, ரிஸ்க்கை நம்மளுக்கு திறந்துட்டாவே நம்ம என்ன பண்ணிட்டோம், யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டோம், அந்த மாதிரி அந்த கஷ்டப்பட மாட்டோம். வ ஆஃபினி, யாருக்கையும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். வ ஆஃபினி, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துரு. ஆரோக்கியத்தை கொடுத்துட்டாவே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துடும். அப்போது ஒரு மனுஷனுக்கு தேவை இந்த 4 தான். அப்போ அதையே வந்து நம்மளுக்கு ரசூலா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு துஆவை அதிகமாக நம்ம ஓதணும். ஒரு நாளைக்கு 100 முறையாச்சும் கண்டிப்பாக இந்த ஒரு துஆவை ஓதுங்க. நம்ம ஓதுனோம் அப்படின்னாவே அல்லாஹு தஆலா நம்மளுக்கு ரிஸ்க்கு அதிகமாக அள்ளி கொடுத்துருவான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான். ஒரு மனிதனுக்கு தேவை ரிஸ்க்கு, ஆரோக்கியம், அல்லாஹ்கிட்ட இருந்து பாவ மன்னிப்பு, நேர்வழி, இந்த 4 தான். அப்போ இந்த 4மே நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது அல்லாஹு தஆலா இந்த 4மே நம்மளுக்கு கொடுத்துருவான். திரும்பவும் சொல்கிறேன், துவா கேட்கும்போது பொடுப்போக்காக நம்ம துவா கேட்க வேணாம். இந்த துவாவோடைய மகத்துவத்தை புரிஞ்சு அல்லாஹ்கிட்ட, அல்லாஹ் நீ மட்டும்தான் கொடுக்கக்கூடியவன், எனக்கு இதை கொடுத்துரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு தெளிவாக ஓதுவோம். ஏன்னா துவா அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பேராயுதமாக இருக்குது. துவாக்கு என்றைக்குமே மதிப்பளித்து அதுக்கான நேரத்தை ஒதுக்கி நம்ம துவா செய்யணும். ஏன்னா துவா அப்படிங்கிறது பெரிய வணக்க வழிபாடே வந்து துவா தான். ஏன்னா அந்த நேரத்தில் தான் நம்ம யார்கிட்ட பேசுவோம், அல்லாஹ்கிட்ட பேசுவோம். அப்போ அல்லாஹ்கிட்ட வந்து நம்மளை இன்ட்ராக்ட் பண்ணுறதே வந்து துவா தான். நம்ம வந்து துவான் மூலமாக அல்லாஹை நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு நெருங்கத்தான் அல்லாஹ் நமக்கு நெருங்குவான். என்ன சொல்கிறான், என்னோட அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் ஓடி வருவேன் அப்படின்னு சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த துஆவை அதிகமாக செய்வோம். ஸ்பெஷலாக இந்த ஒரு துஆவை இன்றைக்கி கண்டிப்பாக ஓதுங்க. இன்னையிலிருந்தே அதிகமாக ஓத ஆரம்பிங்க. நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். அந்த துஆவை திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹும் மக்ஃபிர்லி வஹ்தினி வர்சுக்னி வ ஆஃபினி. 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 யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக, மேலும் எனக்கு உணவளிப்பாயாக, மேலும் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக.
யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக, மேலும் எனக்கு உணவளிப்பாயாக, மேலும் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக, மேலும் எனக்கு உணவளிப்பாயாக, மேலும் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. இதுதான் அந்த துஆ. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆ பற்றி பிடிச்சுக்கோங்க. ஆரோக்கியம், ரிஸ்க், அல்லாஹோடைய பாவ மன்னிப்பு, நேர்வழி எல்லாமே கிடைக்கும். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துஆ செய்தவளாக விடைபெறுகிறேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.